ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: பூஜாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. இன்றைய பாடல்: நம்பி கெட்டவர் எவரையா, நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா. அம்புலி கங்கை அணிந்த ஜட்டாதர அன்பர் மனம் கவர் சம்புக பாலியை நம்பி கெட்டவர் எவரையா. ஒன்றுமே பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளின் நிலை எய்துவதுருதி. இதை மறந்தால் அன்று செயலிழந்தலமரும் பொழுது சிவன் பெயர் நாவில் வாராதே. ஆதலினால் மனமே இன்றே சிவநாமம் சொல்லி பழகு அன்புடன். நம்பி கெட்டவர் எவரையா, உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவர் எவரையா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, வழிகளை தாங்கினால் முன்னேறலாம். ஒரு ஊர்ல ஒரு சிற்பி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அந்த சிற்பிக்கு ஏதாவது ஒரு நல்ல கல்லு கிடைச்சா அந்த கல்லை ஒரு அழகான தெய்வ சிற்பமா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அவரு திடீர்னு 2 கல்லை பார்த்தாரு. அந்த 2 கல்லையும் பார்த்துட்டு ஒரு கல்லு கிட்ட போய் அந்த சிற்பி கேட்டாரு, கல்லு, நான் என்னோட உளியை வச்சு உன்னை ஒரு அழகான சிற்பமா மாத்துறேன், அதுக்கு கொஞ்சம் நீ வலியை பொறுத்துக்கிட்டன்னா ரொம்ப அழகாயிடுவ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த கல்லு, நான்லாம் வலியை பொறுத்துக்க முடியாது, அதனால என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிடுச்சு. ரொம்ப வருத்தமான அந்த சிற்பி இன்னொரு கல்லுக்கிட்ட போயிட்டு, நீயாவது வலியை பொறுத்துக்கோ, உன்னை ஒரு அழகான சிற்பமா நான் மாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த கல், தாராளமாக என்னை ஒரு அழகான சிற்பமாக மாற்று, நீ எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சிற்பி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு அழகான விநாயகர் சிலையை அந்த கல்லிருந்து உருவாக்குனாரு. உருவாக்குற சமயத்தில் அவரோட உளியை வச்சு அடிக்கடிக்க அந்த கல்லுக்கு நிறையவே வலிச்சது. இருந்தாலும் வலியை பொறுத்துக்கிட்டு நம்ம ஒரு அழகான சிற்பமாக மாற போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் காத்துக்கிட்டு இருந்தது அந்த கல். சிற்பி அந்த சிற்பத்தை செஞ்சு முடிச்ச உடனே, வலியை பொறுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பி அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ இன்னொரு கல்லு இந்த சிற்பத்தை பார்த்து, ஒழுங்கா என்ன மாதிரி நீயும் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, இப்ப பாரு உனக்கு எவ்வளோ வலிச்சது, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த சிற்பமான கல்லு சொல்லுச்சு, பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு வலியை பொறுத்துக்கிட்டு ஒரு அழகான சிற்பமா மாறினா நல்லது தானே, அதனாலதான் நான் வலியை பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த கல்லு சொல்லுச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த பக்கமா வந்த ஒரு வழிபோக்கன் இந்த அழகான சிற்பத்தை பார்த்து அங்க இருக்கிற பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த அழகான விநாயகர் சிற்பத்துக்கு முன்னாடி வச்சு
வணங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு பின்னாடி வந்தவங்க நம்ம இந்த விநாயகர் கிட்ட வேண்டிக்கலாம், நம்ம இந்த விநாயகர் கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி வேண்டிக்கலாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. கொஞ்ச நாள்ல அவரோட கஷ்டம் நிவர்த்தி ஆன உடனே அவர் வேண்டிக்கிட்டதுனால 108 தேங்காவை வாங்கிட்டு வந்து இந்த விநாயகருக்கு அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. 108 தேங்காவையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ அந்த தேங்காவை எங்க உடைக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல வலி தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிச்சே அந்த கல்லு இவரோட கண்ணுக்கு பட்டுச்சு. அந்த கல்லை எடுத்து விநாயகருக்கு முன்னாடி வச்சு 108 தேங்காவையும் அந்த கல்லுல அடிச்சு உடைச்சாரு. இப்போ விநாயகரா மாறின அந்த கல்லு சொல்லிச்சு, பாத்தியா நீ வலியை பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன, அதனால நீ கல்லாவே இருந்த, வலியை பொறுத்துக்கிட்டனா இன்னைக்கு நான் கடவுளாயிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ வலியை பொறுத்துக்க மாட்ட அப்படின்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு நீ தான் வலியை அனுபவிச்சுட்டு இருக்க. ஒவ்வொரு தேங்காவையும் உன்கிட்ட பர்மிஷனே கேட்காம உன் மேலதான் உடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எந்த அளவுக்கு வலியை பொறுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி நகரும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை வலிகளை தாங்கினால் முன்னேறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.